ஹாய் கைஸ், இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை. அதனால இந்த புரட்டாசி மாதத்தை பற்றி என்ன ஸ்பெஷல், அதை விட நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட இன்டர்வியூ மாதிரி நம்மளோட அம்மாச்சிக்கிட்ட கேட்க போகிறோம். புரட்டாசி மாதம் அது ரொம்ப சிறப்பான மாதம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, சொல்கிறேன் தங்கம். அதாவது இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. அது பெருமாளுக்கு மிக ஒரு உகந்த மாதம். அது மட்டும் இல்லை, பெருமாளை வணங்குறதுக்கும் ஒரு உகந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த நவக்கிரகங்களையும் வழிபடலாம், எல்லா தெய்வத்தையும் வழிபடலாம். ஆனால் அதுலேயும் ரொம்ப சிறப்பாக இந்த புரட்டாசி மாதம் பெருமாள், சனீஸ்வர பகவான், இந்த நவக்கிரகங்கள் இதை வழிபடுறது ஒரு சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. மேலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி மாதம் வர்ற சனிக்கிழமை எத்தனை சனிக்கிழமை வருதோ அந்த சனிக்கிழமையில விரதம் இருந்து நம்ம வழிபட்டு பெருமாளுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து நவக்கிரகங்கள் இந்த எல்லாத்துக்கும் நம்ம இந்த புரட்டாசி மாதம் கும்பிட்டோம்னா நிச்சயமா நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் காலையில நம்ம சாப்பிடாம முடிஞ்சவங்க சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாம். இல்லை நாங்கள் எங்களால் இருக்க முடியாது, மாத்திரை மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஏதோ டிஃபனோ பழமோ சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம். மதியம் சாப்பிட்டுட்டு இலை போட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு நீர் லாவி சாம்பிராணி காட்டி தீபாதாரணையெல்லாம் சூடம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் நீர் லாவி நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து காகத்துக்கு ஒரு சின்ன இலை எடுத்து அதில் நம்ம சாப்பாடு வச்சோம்னா நிச்சயமாக அந்த காக்கா எடுத்த பிறகு நம்ம வீட்டில் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்றா அமர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அன்னைக்கு மாலையிலேயே போய் கோவிலுக்கு, அதாவது நம்ம பெருமாள் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து பெருமாளும் கும்பிடலாம். அதுக்கு அடுத்து நம்ம நவக்கிரகங்கள் அதை போய் 9 சுற்று சுற்றிட்டு அதுக்கு எள்ளு வாங்கி வெள்ளை துணியில் எள்ளு வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை அங்கே ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வச்சுருப்பாங்க நவக்கிரகம் சனீஸ்வரனுக்கு பக்கத்தில். அதை நம்ம உள்ளே போட்டுட்டு நம்ம 9 சுற்று சுற்றிட்டு அப்படியே சனீஸ்வர பகவானையும் நம்ம கும்பிட்டுட்டு வரணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்யணும். அந்த கடைசி வார சனிக்கிழமை என்ன பண்ணணும்னா போய் தேங்காய் உடைக்கணும். சனீஸ்வர பகவானுக்கு நவக்கிரகத்துக்கு தேங்காய் உடைக்கணும். உடைச்சிட்டு அந்த தேங்காயை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். அங்கேயே நம்ம கோவிலில் விட்டுட்டு நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம நினைக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி விரதம் இருந்திருக்கோம். இன்றைக்கும் நான் விரதம் இருந்துட்டு இன்றைக்கி நான் செங்கல்பட்டில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அது அங்கே போனோடனே எனக்கு நல்ல சிறப்பான தரிசனம் கிடைச்சது. அங்கே பெருமாளுக்கு பக்கத்தில் தாயார் மகாலட்சுமி தாயாரை பக்கத்தில் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அதுக்கு அடுத்து அந்த பெருமாளை சுற்றி, அந்த பெருமாள் கோயிலை சுற்றி இருந்த சாமிகள், அதாவது நிறைய சாமி இருந்தது. அதில் சிறப்பாக நரசிம்மர் இருந்தார், லட்சுமி நரசிம்மர். முன்னாடி மகாலட்சுமி, முன்னாடி சக்கரத்தாழ்வார். அதுக்கடுத்து பின்னாடி லட்சுமி நரசிம்மர் இருந்தார். இன்னும் தள்ளி வந்த பிறகு தன்வந்திரி பகவான் இருந்தார். தன்வந்திரி பகவானும் இருந்தது. அதுக்கடுத்து இப்படியே சுற்றி வந்தோம், தேசியர் இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சி. அதுக்கடுத்து அம்மா தாயாருக்குனே ஒரு தனி சன்னதி இருந்தது. அங்கே தாயார் சிறப்பு அலங்காரத்தில் இருந்தாங்க. அதையும் பார்த்தோம். ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இன்னைக்கு சிறப்பான அன்னதானங்கள், சாப்பாடெல்லாம் வகை வகையாக பண்ணியிருந்தாங்க. பண்ணி எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு நல்லா ஒரு சிறப்பாக இது பண்ணாங்க. இனிப்புக்கு கேசரி வழங்கினாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. நான் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு எனக்கு செங்கல்பட்டில் இந்த ஒரு அரிய காட்சி கிடைச்சது, வழிபாடும் இந்த தெய்வத்தோட அருள் கிடைச்சது. உண்மையிலே எனக்கு ஒரு எப்படி சொல்ல எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி. நீங்கள் எப்பவுமே ராமநாதபுரத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு எப்படி நீங்கள் செங்கல்பட்டுக்கு வந்திருக்கீங்க? அதாவது திடீர்னு அதை முதல் நாள் நான் நினச்சே பார்க்கல. இந்த அங்கே எங்கள் பொண்ணு வீடு இருக்கிறதுனால எங்கள் பேரனை பார்க்க, இப்போ பேசிகிட்டு இருக்கதான் என் பேரனை பார்க்குறக்காண்டி நாங்கள் வந்தோம். அதனால் இன்றைக்கி எங்கள் பேரனை பார்க்க வந்த இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு புரட்டாசி மாத அமைப்பும் அமைஞ்சிருந்தது. சனிக்கிழமையும் அமைஞ்சிருந்ததுனால புரட்டாசி சனியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி வேறு இந்த முதல் சனிக்கிழமையிலே வருது, இந்த 2024.
இனிமேல் நான் மாலை வேளையில் நீ போய் விநாயகரையும் இன்னைக்கு வழிபடுவேன். நிச்சயமா எனக்கு ஏதோ ஒரு இறைவனுடைய அருள் கிடைச்சது. நிச்சயமா ஏதோ ஒரு நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன். இந்த இறைவனோட அருள் கிடைக்கிறதுக்கு நிச்சயமா ஏதோ ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. சரி, அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் போக போகிற கோயிலை பற்றியும் நம்ம சாயங்காலமாக ஒரு வீடியோ போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, பை. நன்றி, பாய்.